ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஞ்சா ஃபனாட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டூ செட் ஆஃப் பைக் கான்ட்ரவர்சி தான் பார்க்க போகிறோம். கேடிஎம் அண்ட் யமகா நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போகிறதுனால சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையனோட லைஃப் பாதிக்கப்படுது. நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக டியூக் நல்ல பைக் இல்லை, R15 நல்ல பைக் இல்லை, யமகா பைக் மேலே டியூக் வச்சுருக்காங்க, அது மேலே காலை வச்சு வீடியோ பண்ணுறதும், R15 வச்சுருக்காங்க டியூக் மேலே காலை வச்சு வீடியோ பண்ணுறதும் ஒரு நார்மல் பர்சன் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவனுக்கு வலிக்கும். எதுக்குன்னா அவனுக்கு அந்த பைக் தான் ஒரு ட்ரீம். R15 அவன் ட்ரீமாக இருக்கலாம், இல்லை கேடிஎம் டியூக்காக இருக்கலாம், இல்லை ஆர்சியாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடும்போது அவனுக்கு கண்டிப்பாக வலிக்கும். அதனால் என்ன பண்ணுவான், அவன் பைக் வாங்கும்போது வாண்டராக போய் ரேஸ் கூப்பிடுவான். நீங்கள் வந்து முதல்ல ஃபைட் பண்ணுறதுக்காக பைக் வாங்கலை, ஓகேவா? இந்த பைக் தான் கெத்து, R15 தான் கெத்து, டியூக் தான் கெத்து, ஆர்சி தான் கெத்து, GT தான் கெத்து. ஃபைட் பண்ணுறதுக்காக பைக் முதல்ல நீங்கள் வாங்கலை. நீங்கள் வாங்கும்போது எதுக்காக வாங்கியிருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பைக் இருக்குது, கேட்டால் தர மாட்டாங்க, அர்ஜென்ட்டுக்குனால எங்கேயும் போக முடியல அப்படின்னு நீங்கள் வீட்டில் சண்டை போட்டோ இல்லை நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டோ சேர்த்து வச்சு நீங்கள் பைக் வாங்கியிருக்கலாம். அந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட என் பைக் தான் கெத்து, வா ரேஸ் ஓட்டிக்கலாம், இந்த மாதிரி கூப்பிட்டு ரேஸ் ஓட்டுறதுலாம் ரொம்ப வந்து தவறான விஷயம். பைக் வச்சுருக்கீங்களா, பைக்கை லைக் பண்ணுங்கள். பைக்கை ஸ்லோவாக ஓட்டினாலே போதுங்க, பைக்கை லைக் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு தான் இந்த மாதிரி வேகமாக ஓட்டி தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பைக் உடஞ்சி கை கால் உடஞ்சி லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னே தெரியல. சப்போஸ் ஒரு கையோ காலோ போனால் உங்கள் டோட்டல் லைஃபே வேஸ்ட்டு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பைக் உடஞ்சா நம்ம மாற்றிக்கலாம், திரும்ப பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம், காசு செலவு பண்ணால் திரும்ப பைக் மாற்றிக்கலாம். ஆனால் வந்து கையோ காலோ போச்சுன்னா நம்மளால திரும்ப வரக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி பைக் ஓட்டும்போது பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை ஏற்றி விட்டுறாங்க. இப்போது டியூக் அண்ட் R15 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களை ஏற்றி விடுறாங்க. அதை பார்த்து நீங்கள் ஏறி போய் இந்த மாதிரி வீடியோ வேகமாக ஓட்டி வீடியோ போடுறது, வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. Is not just an emotion, it's a feeling.